So I want you to turn to சங்கீதம் 72 சங்கீதம் 18 வசனத்தை நீங்க படிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். இந்த சங்கீதத்தை பாத்தீங்கன்னா சாலோமோன் எழுதின சங்கீதம்னு இருக்கும். So as a king he prays. அவர் ஒரு பூமியில ஒரு ராஜாவாக ராஜாதி ராஜாவுக்கிட்ட அவர் ஜெபிக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. அந்த ஜெபத்தின் முடிவுல he praises God. எதுக்கு ஆண்டவரை துதிக்கிறார்னா, அவர் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை, அவர் என்ன எப்படியா இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து உணர்ந்து இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். 18 வசனத்துல இஸ்ரவேலின் தேவனாகி இஸ்ரவேல் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. சோ இங்க இந்த சங்கீதத்துல நமக்கு it shows us, or it proves, or it reveals who God is. Amen. அவர் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, he is capable of doing பயங்கரமான அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை இன்றைக்கும் அவர் செய்கிறவரா இருக்கிறார். Amen. Hallelujah. So there are so many, எத்தனையோ அற்புதத்தின் சாட்சிகள் இன்னைக்கும் உலகம் எங்கும் சம்பவித்து கொண்டுதான் இருக்கிறது. Amen. Hallelujah. So கர்த்தர் இன்னைக்கும் அவர் ஆதியில பூமியில இருக்கும் போது இயேசு செய்தது போல இன்னைக்கும் அதை காட்டிலும் மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனையோ ஆயிரமான சாட்சிகள் இன்னும் நமக்கு தேவன் அற்புதர் அதிசயங்களை செய்கிறவர் என்று நமக்கு சுட்டி காட்டி கொண்டுதான் இருக்கிறது. சோ இங்க அவர் சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிற. Who alone does wondrous things. Who alone does wondrous things. So இந்த இரவுல கூட God himself shows himself. இந்த இடத்துல தேவனே அவரை குறித்து இங்க ஒரு எழுதி இருக்கிற. அந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாங்க? அவரே அதிசயங்களை செய்கிறவர். இட் மீன்ஸ் அவரே அதிசயங்களை செய்கிறவர் என்று எழுதப்பட்டு இருக்குதுன்னா, இட் மீன்ஸ் he still wonders. Amen. யோபு சொல்வார், யோபு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அதுல சொல்லும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். செய்து முடிச்சாருல, செய்து கொண்டே இருக்கிறார். Amen. அதே அகைன் நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அதே யோபு 9:10 படிச்சீங்கன்னா மறுபடியும் அதே வார்த்தை எழுதியிருக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இட்ஸ் இன் த பிரசன்ட் டென்ஸ். இப்போதும் அவர் செய்கிறவராகவே இருக்கிறார். இந்த 72:18 கூட அவரே அதிசயங்களை செய்கிறவர். இஸ் கண்டினியூஸ்லி டூயிங். ஆமென். அது 2000 வருஷத்துக்கு முன்பாக முடிந்து போன காரியம் அல்ல. இன்னைக்கும் அவர் அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அதுல அவர் சொல்லுவார் என்னன்னு, இந்த தேவன் கர்த்தாவே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுள்ளவைகள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் எப்படி இருக்குது? மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள் என்று இங்க தேவனுடைய வசனம். ஒரு பாகத்தை மாத்த வாசிச்சேன் நானு. வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, it means God who alone, blessed be the Lord God, the God of Israel, who alone does, who alone, அவரே அதிசயங்களை செய்கிறவர். So as you listening to this word, சங்கீதம் 72:18 கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பாக what looks impossible, முடியாதது போல என்ன காரியங்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கிறது, அதை கொஞ்சம் உங்க ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடியும் சரி இன்னைக்கும் சரி, if you have just
தாட் இது முடியாது, இது கர்த்தரால் முடியாது, இது தேவனால் முடியாது, நான் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன் நீங்க நினைத்து கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இந்த இரவுல அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தேவன் அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். ஸ்டில் அவருடைய கை குறுகி போகல, அவர் வல்லமை இன்னும் மந்தமாகல. அவர் இன்னைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கும் அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி கொண்டு இருக்கிறார். முடவனை துள்ளி குடிக்க செய்து கொண்டுதான் இருக்கிறார். குருடனுக்கு பார்வை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். Hallelujah. So ஒவ்வொரு நாளும் if you are going to look to some testimonies நீங்க தேடுவீங்கன்னா அதை நீங்க படிக்க முடியும், பார்க்க முடியும். Still God is seated on the throne. அவர் இன்னும் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். தம்முடைய வல்லமையை பூமி எங்கும் விளங்க செய்து கொண்டிருக்கிறார். As you are listening, உங்க வாழ்க்கையில நடக்கல, கிடைக்கல, ஆகல, எனக்கு சில பேர் நீங்க சொல்லலாம், எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு இது நடக்கல, எனக்கு அது நடக்கல, நீங்க நினைச்சு எனக்கு நினைச்சபடி எனக்கு ப்ரொமோஷன் அமையல, எனக்கு திருமண வாழ்க்கை அமையல, எனக்கு பைனான்சியல் ஸ்டேட்டஸ் மாறல, இப்படி பல காரியங்களை நீங்க யோசித்து கொண்டு இருப்பீங்கன்னா, ஹல்லேலூயா, for God it's முடியாத காரியம் ஒண்ணு இல்லை. இட்ஸ் நெவர் இம்பாசிபிள் ஃபார் காட். அவர் சொன்னார்ல எரேமியா 32, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அவர் என்று நமக்கு சவாலாய் அந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். Amen. இன்னைக்கும் God is able to do. எபேசியர் 3:20 படி நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே செய்ய நமக்கு வல்லவராயிருக்கிறார். Amen. Hallelujah. He doesn't do because இதனால because he does it because his character, அவருடைய கேரக்டர் அதுதான். அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியங்களை செய்கிற தேவன் தான். Amen. If it is delaying, ஒரே ஒரு காரியம், there may be many reasons for the delay, but God, அவர் இன்றும் அவர் சொன்னபடி மல்கியா 3 அவர் மாறாதவரா இருக்கிறார். கர்த்தர் அவர் மாறாதவர். எபிரேயர் 13:8 படி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். Amen. Hallelujah. So this God, நீங்க தடைபட்டிருந்தாலும் just believe that God, அவர் உங்களுக்கு அந்த அதிசயத்தை செய்து முடிப்பார். உங்க ஜீவ காலத்துல செய்வார். Amen. Hallelujah. So when you look to the scriptures, when நீங்க யோவான் 15 படிச்சீங்கன்னா, அங்க ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டு இருக்கும். Hallelujah. ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 38 வருடங்களாக வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து அங்க எழுதப்பட்டு இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. ஹல்லேலூயா. 38 வருடங்களாக அவன் எப்படி இருக்கிறான், வியாதி உள்ள 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிட்ட யாரும் போய் சொல்லுங்க ஒரு மனுஷன் வியாதியா இருக்கிறான்னு. Jesus came to that place. பெத்தாஸ்தா என்ற இடத்துக்கு அவர் வராரு. He didn't go to everyone. எல்லார்கிட்டையும் போகல, எல்லார்கிட்டையும் போய் நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்கல. He overlooks everyone and goes directly to this one man. அவனுடைய he never knew, அவன் ஜெபம் பண்ணானா தெரியாது. Nothing is written about that. ஆனா அவனுக்குள்ள I think அவன் இருதயத்துல அவன் கதறி இருக்கணும், கூப்பிட்டு இருக்கணும். Something happened, but Jesus showed himself. அந்த பெத்தாஸ்தா இதுகிட்ட அந்த போர்ச்சு கிட்ட அவர் கடந்து போகிறாரு. நேரா இவங்கிட்ட போறாரு. பைபிள் சொல்லுது அவன் எப்படி இருக்கிறானா, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டாராம். Amen. Tonight, good news என்னன்னா, whatever may be a situation, இங்க பைபிள் சொல்லுது அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. Look the scripture.
அவனை கண்டு அறிந்து தென் அவனை நோக்கி நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று ஒரு கேள்வியை வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா he was not focusing on Jesus. So he was always focused on இருக்கிற அந்த குளத்தை மேல, அந்த தண்ணி அசைக்க எப்போ ஒரு தேவதூதன் வந்து கலக்குவாங்கிறது மேலதான் கவனம். He is with so much focused. அப்ப இயேசு இந்த கேள்விக்கு அவனுடைய அங்க அந்த 5 போர்ச்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருந்தது என்ன? அங்க தண்ணி ஒரு தேவதூதன் அந்த கலக்குவான். அப்ப யார் முதல்ல இறங்குகிறாங்களோ அவங்க சுகம் அடைவார்கள். Everybody believed in that. Even this man believed in that. அவன் என்ன சொல்றான்? வியாதஸ்தன், ஆண்டவரே, அவன் என்ன சொல்றான்? நான் சுகமாகணும்னு தான் விரும்புறேன், நான் இங்க வியாதியா படுத்து இருக்க விரும்பல. பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, அங்க தண்ணீர் கலக்கப்படும் போது இட் மீன்ஸ் அதோடைய அர்த்தம் என்னங்க? அவன் ரொம்ப கவனமா போக்கஸ்டா இருக்கிறான். அந்த தண்ணி கலங்குகிற நேரத்துல எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் அதை பார்த்துட்டே இருக்கிறான். பட் இங்க சொல்றான், அந்த தண்ணி கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஐ see it Lord. என் கை கெட்டினது எனக்கு வாய் கெட்டாதது போல ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க. He didn't blame anyone. எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லல, எனக்கு கொண்டு போய் விடுகிறவர் யாரும் இல்லை. அந்த நேரத்துல ஐ ட்ரை லார்ட், பட் somebody overtakes me. என்னை மேற்கொண்டு என்ன பண்றான்? நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி. அவன் முயற்சியை விடவே இல்லை. He wanted to get healed. It means he tried to go. அவன் எப்படி போக போறான்னு தெரியல. He tried. முயற்சிகளை எடுத்தான். அவன் சொல்றான், நான் முயற்சி எடுக்கிறேன். அவன் சொல்றான், நான் போகிறதுக்குள்ள. யோசிச்சு பாருங்க, how painful situation அந்த மனுஷன் இருந்திருக்கலாம். நான் போகிறதுக்குள்ள somebody, அவன் என்ன பண்றான்? எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவன் சுகம் அடைஞ்சா நான் சொல்லல, இறங்கி விடுகிறான். somebody goes and enters the water. Again back to the pavilion. அவன் இருக்கிறான். உடனே இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. Amen. Hallelujah. Jesus, இந்த இடத்துல Jesus is not concerned about what people will say, what the society will say, what the tradition will say. ஆண்டவர் அதை பத்தி கவலை இல்லை. அவருடைய எண்ணம், ஏக்கம், விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? 38 வருஷமா இருக்கிறப்பா, இனியும் நீ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. I am going to raise you from this sick bed. I don't know, to somebody Jesus may saying, நீங்க ரொம்ப நாளா ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து அழுது துக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். You may be a person who doesn't blame. யாரையும் குறை சொல்லாதவர். blame, நீங்க மத்தவங்களை blame பண்றவங்களை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க இருக்கலாம். Amen. But you want to see a miracle. உங்க வாழ்க்கையில ஏதோ நடக்கணும்னு விரும்புறீங்க. நீங்க another thing is that you are a person who still praying for others to get healed. உங்களுக்கு அற்புதம் நடக்கல, you want to see somebody get healed. யாருக்கோ ஒருத்தர் எனக்கு நடக்கலன்னா பரவாயில்ல, மத்தவங்களுக்கு நடக்கணும் ஏங்குகிற ஒருவராக கூட இருக்கலாம் நீங்க. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் சுகமாய் போனது இவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கல. அவன் போய் சுகமாய் போயிட்டானேன்னு தான் நினைச்சான். எனக்கு சந்தர்ப்பம் வரலையேன்னு இருந்தான். This is the character of this man. இப்ப இயேசு பர்சனலா அங்க வராரு. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரா இருக்கிற அவர் வர்றார். ஜீவ நதியா இருக்கிறவரே அந்த வியாதியார்கிட்ட வந்து அவர் சொல்றாரு, he comes to him.
The living water comes to that man who sought. அந்த இடத்துல அந்த தண்ணீர் கலங்கும் போது ஜீவன் வருகிறது. லைஃப் கம்ஸ். ஐ வில் கோ. அந்த தண்ணில இறங்கி சுகமாகுகிறவர்களுடைய சுகமாக வேண்டும் நினைக்கிறவர்கள் ஒருவன் அங்க இருக்கா. அந்த அவர்கள் ஒருவனும் அவன் தான். பட் ஜீசஸ் த லிவிங் வாட்டர், த மிரக்கிள் வாட்டர், அவனை தேடி அவன் பக்கத்துல வந்து அவனை பார்த்து இப்ப சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ எழுந்து நட. Hallelujah. So tonight, remember the life-giving spirit. ஜீவனையே கொடுக்கிறவர், பிழைத்திரு என்று சொன்னவர், மண்ணான மனுஷனுக்குள்ள ஜீவ ஆத்மாவை ஊதினவர், ஜீவ ஆத்மாவை மாற்றினவர். இன்னைக்கு just through the scripture, he comes and tells you, I know you're suffering. உன்னுடைய காத்திருக்குதல். பைபிள் சொல்லும் நீதிமொழிகள்ல அநேக வருஷங்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படணும். இழைத்து போயிருக்கலாம் உங்க சோல், உங்க ஆத்மா, உங்க மனசெல்லாம். Hallelujah. And tonight, I believe God is in the process of doing something in your life. உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிறார் என்று நான் இந்த வசனத்தினால நான் விசுவாசிக்கிறேன். பைபிள் சொல்லுது, அவன் அடுத்து எழுந்தான், சுகமடைஞ்சான், புறப்பட்டு போனான். 15ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா இயேசு மறுபடியும் அவனை சந்திக்கிறாரு. சந்திச்ச பிறகு அந்த மனுஷன் போய் he glorifies Jesus. he போய் எல்லாருக்கும் சொல்றான் என்னன்னு, அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் என்று இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். He proclaimed that his healing came from Jesus. His healing came from Jesus. Hallelujah. Are somebody ready to praise Jesus? இயேசுவை கனப்படுத்த இங்கே சங்கீதக்காரன் அதான் சொல்ற, blessed be the Lord God, the God of Israel. Bless him. அவர் ஆசீர்வதிங்க, அவரை கனப்படுத்துங்க, அவர் ஆராதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. Because who alone does wondrous thing. அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். He's still on the throne. He's watching over you. இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாரையும் அவர் உங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கிறாரு. And he knows what he's doing. He knows very well what he's going to do and what he's doing. உங்க வாழ்க்கையில இந்த அற்புதங்களை அவர் செய்ய விருப்பமுள்ளவரா இருக்கிறார். May God bless you. God be with you. தொடர்ந்து உங்களை நடத்துவாராக.